இந்து கோவில் நிதி மூலம் நடத்தப்படும் கல்லூரிகள் மற்றும் பணி நியமனங்கள் பற்றி முக்கியமான சென்னை உயர்நீதிமன்றத்தின் தீர்ப்பின் ஒரு பார்வை. இந்த வழக்கு மத அடிப்படையில் பணி நியமனங்களை சட்டரீதியாக உணர்ந்து தீர்மானிக்க ஒரு முக்கிய அடிப்படையாகும். விவகாரத்தை பரிசீலிக்க விரிவான விளக்கத்துடன் உங்களுக்காக வழக்கின் அடிப்படை விவரங்கள். 2021ஆம் ஆண்டு சென்னை கொளத்தூர் பகுதியில் உள்ள கபாலீஸ்வரர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி கோவில் நிதியில் தொடங்கப்பட்டது. இந்து சமய அறநிலையத்துறை சார்பாக உதவியாளர், அலுவலக உதவியாளர், டைபிஸ்ட், வாட்ச்மேன் மற்றும் துப்புரவு பணியாளர் உள்ளிட்ட பல்வேறு பதவிகளுக்கு அறிவிப்பு வெளியிடப்பட்டது. அறிவிப்பில் குறிப்பிடப்பட்ட நிபந்தனை: இப்பணியிடங்களுக்கு இந்துக்கள் மட்டுமே விண்ணப்பிக்கலாம் என்ற கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டிருந்தன. இந்த நிபந்தனை மீது சுஹாயில் என்பவர் எதிர்ப்பு தெரிவித்து, அது அரசியலமைப்பு சட்டத்தின் அடிப்படையான சமத்துவ கொள்கைக்கு முரணாக இருக்கிறது என்று உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தார். விவகாரத்தின் மைய கருத்து. மனுவின் உள்ளடக்கம்: மனுதாரரான சுஹாயில் கோவில் நிதியில் நடத்தப்படும் கல்லூரியில் அலுவலக உதவியாளர் பதவிக்கு தகுதியானவர் என கூறியிருந்தார். ஆனால் அறிவிப்பில் இந்துக்கள் மட்டுமே விண்ணப்பிக்கலாம் என்ற நிபந்தனை அவர் அரசியலமைப்பு சட்டத்திற்கு முரண்படுவதாக சுட்டிக்காட்டினார். மேலும் இது ஒரு கல்வி நிறுவனம் என்பதால் மத அடிப்படையில் நியமனங்கள் செய்ய முடியாது என்றும் வாதம் கூறினார். இந்து சமய அறநிலையத்துறையின் நிலைப்பாடு: இந்த கல்லூரி கோவில் நிதியில் தொடங்கப்பட்டதாகவும் அரசின் நிதியுதவி இல்லாமல் கோவில் நிதியில் மட்டுமே இயங்குவதாகவும் தெரிவிக்கப்பட்டது. எனவே இந்து சமய அறநிலையத்துறை சட்டத்தின் கீழ் இது ஒரு மத நிறுவனம் என்ற வகையில் வரையறுக்கப்படுவதால் இந்துக்கள் மட்டுமே பணி நியமனம் பெற தகுதி உள்ளனர் என வாதம் முன்வைக்கப்பட்டது. மனுதாரரின் முக்கிய வாதங்கள்: சமத்துவத்தின் மீறல். பணி நியமனங்களில் மத அடிப்படையில் வேறுபாடு காண்பது அரசியலமைப்பின் அனைவரும் சமம் என்ற கொள்கைக்கு எதிராக இருக்கிறது. அரசியலமைப்பின் தொகுதி 14 ஈக்வாலிட்டி பிஃபோர் லா மற்றும் தொகுதி 15 ப்ரொஹிபிஷன் ஆஃப் டிஸ்கிரிமினேஷன் என்பதற்கு இது நேர்மறையான எதிர்ப்பு. கல்லூரியின் மதசார்பின்மை. இது கோவில் நடத்திய கல்வி நிறுவனம் என்றாலும் கல்வி என்பது மதச்சார்பற்றது. துறையின் நடத்தும் பணியின்மை அரசின் பொதுநல சேவையாக வரையறுக்கப்பட வேண்டும். இந்து சமய அறநிலையத்துறை விதிகள் பொருந்தாதது. இந்து சமய அறநிலையத்துறை விதிகள் மத நிறைந்த கோவில்களுக்கு பொருந்தலாம். ஆனால் கல்வி நிறுவனங்களுக்கு இத்தகைய விதிகள் பொருந்தாது. இந்து சமய அறநிலையத்துறையின் பதில்வாதங்கள். இந்து சமய அறநிலையத்துறை மற்றும் கூட்டச்சார்பிலான வழக்கறிஞர்களின் நியாயவாதம் பின்வருமாறு: மத நிறுவனம். கபாலீஸ்வரர் கல்லூரி கோவில் நிதியில் தொடங்கப்பட்டு இந்து சமய அறநிலையத்துறை சட்டத்தின் கீழ் இயங்குகிறது. இதுவே மத நிறுவனமாக வரையறுக்கப்படுகிறது. அரசின் பங்கில்லாமல் செயல்படுதல். இந்த கல்லூரி சுயநிதி கல்லூரி ஆகும். அரசிடம் எந்த நிதியுதவியும் பெறாது. நிதி மற்றும் நிர்வாகத்தை முழுக்க முழுக்க கோவில் நிதி வழியே மேம்படுத்துகின்றது. நியமன விதிமுறைகள். இந்து சமய அறநிலையத்துறை சட்டப்படி கோவில் மூலம் நடத்தப்படும் எந்த நிறுவனங்களிலும் பணி நியமனம் பெறுவது இந்து மதத்தை பின்பற்றுபவர்களுக்கு மட்டுமே தகுதி உண்டு. நீதிமன்றத்தின் தீர்ப்பு. நீதிபதி விவேக்குமார் சிங் வழக்கின் அனைத்து வாதங்களையும் பரிசீலித்த பின்னர் பின்வரும் தீர்ப்பை வழங்கினார். கல்லூரியின் நிலைமையினை அறிவிப்பு. கபாலீஸ்வரர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி கோவில் நிதியில் தொடங்கப்பட்டதால் மத நிறுவனம் என்ற வரையறைக்குள் வருகிறது. எனவே இந்து சமய அறநிலையத்துறை விதிகள் இக்கல்லூரிக்கு பொருந்தும். மத அடிப்படையில் நியமனம். கோவில் நிதியில் நடத்தப்படும் அனைத்து நிறுவனங்களும் மத அடிப்படையிலான நியமனங்களை செய்யலாம். இதன்படி இந்துக்கள் மட்டுமே விண்ணப்பிக்கலாம் என்ற நிபந்தனை சரியானது. மனுவின் தள்ளுபடி. சுஹாயிலின் மனுவை நீதிமன்றம் நிராகரித்தது. பணியிடங்களுக்கு தகுதி பெற இந்து மதத்தை பின்பற்றுவது கட்டாயம் என கூறியது. விவகாரத்தின் சட்டரீதி பின்புலம். அரசியலமைப்பு மற்றும் மதசார்பற்ற கொள்கை. இந்திய அரசியலமைப்பு மதச்சார்பற்ற கொள்கையை முக்கியமாக கருதுகிறது. அரசு நிதியில் நடத்தப்படும் நிறுவனங்களில் மத அடிப்படையிலான வேறுபாடுகள் விதிக்க முடியாது. இந்து சமய அறநிலையத்துறை சட்டம். தமிழக இந்து சமய அறநிலையத்துறை சட்டம் HRCE ஆக்ட் கோவில்கள் மற்றும் அதன் உட்புற அமைப்புகளுக்கு தனித்தனி சட்ட நடைமுறைகளை ஒத்திகை செய்கிறது. கோவில்களின் நிதியில் நடத்தப்படும் நிறுவனங்கள் பொதுவாக மத நிறுவனம் என்ற அடிப்படையில் செயல்படும். தீர்ப்பு தொடர்பான கேள்விகள் மற்றும் சிந்தனைகள். சமத்துவத்தின் மீதான தாக்கம். கேள்வி: கோவில் நிதியில் இயங்கினாலும் இது கல்வி நிறுவனம் என்பதால் மத அடிப்படையில் உள்ள வேறுபாடுகள் அரசு சுதந்திரத்துடன் கூடிய சமத்துவத்துக்கு பாதகமாக உள்ளதா? பதில்: இல்லை. கிறிஸ்தவ கல்வி நிறுவனங்களால் நடத்தப்படும் கல்லூரிகளில் மத அடிப்படையில் ஆட்சேர்ப்பு நடைபெறுகிறது. எனவே இது சரியான தீர்ப்பு. மத மற்றும் கல்வி இடையே உள்ள எல்லை. கேள்வி: கோவிலினால் நடத்தப்படும் கல்வி நிறுவனங்கள் மத அடிப்படையில் செயல்படலாமா அல்லது அரசியலமைப்பின் மதச்சார்பற்ற கோட்பாட்டின் கீழ் வர வேண்டுமா? பதில்: செயல்படலாம்.
அதாவது கிறிஸ்தவ கல்வி நிறுவனங்களால் நடத்தப்படும் கல்லூரிகள் மத அடிப்படையில் செயல்படுகின்றன. இந்து சமய அறநிலையத்துறை சட்டத்தின் நியாயம். கேள்வி: இந்து சமய அறநிலையத்துறை சட்டங்கள் அரசு போற்றும் சமத்துவ கொள்கைக்கு ஒவ்வாததா? பதில்: இல்லை. இந்து சமய அறநிலையத்துறை சட்டங்கள் இந்து மக்களுக்கு மட்டுமே உரியது. பொது நிதி மற்றும் தனியார் நிர்வாகம். கேள்வி: அரசின் நிதியுதவி இல்லாததால் மட்டும் ஒரு நிறுவனம் தனிப்பட்ட மத அடிப்படையில் செயல்படுவதற்கான உரிமை பெறுமா? பதில்: இல்லை. அது ஒரு தனியார் நிறுவனம் தனிப்பட்ட மத அடிப்படையில் செயல்படுத்த முடியாது. முடிவுச் சிந்தனைகள். இந்த வழக்கின் தீர்ப்பு மதம் சார்ந்த நியமனங்களுக்கு சட்டப்பூர்வ அங்கீகாரம் அளிக்கிறது. எதிர்காலத்தில் இதுபோன்ற கல்வி மற்றும் இந்து மத நிறுவனங்கள் இந்து மத வளர்ச்சியில் இதுபோன்ற சட்ட மற்றும் அரசியலமைப்பு கோட்பாடுகளை உருவாக்கலாம். இந்த தீர்ப்பின் பின்னணியில் மதச்சார்பற்ற இந்திய அரசியலமைப்பின் அடிப்படைகளுக்கும் இந்து கோவில் நிர்வாகத்தின் பிரத்யேக உரிமைக்கும் இடையே ஒரு முக்கியமான முடிவாக வெளிப்படுகிறது. அனைத்து விதமான உள்ளூர் மற்றும் உலக செய்திகளுக்கு நமது www.adibantv.com என்ற இணையதளத்தை பார்வையிடவும்.